राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான பரிபூரண அதிகாரம் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க வாழறதுக்கு என்ன வேணும்? முக்கியமா பணம், படிப்பு, பதவி, மக்களுடைய ஆதரவு, அடுத்தவர்களுடைய சகாயம். இதெல்லாம் எல்லா சமயத்திலையும் கிடைக்குமான்னு தெரியாது. பணம், படிப்பு, பதவி, மக்களுடைய ஆதரவு, இல்லாட்டி மக்களுடைய ஒரு சப்போர்ட், எல்லாம் கிடைச்சும் கூட சில பேர் வாழ்க்கையில பெருசா முன்னேறதில்லை, வாழ்க்கையில பெரிய மாற்றம் இல்லை. என்ன காரணம்? எதுவா இருக்கும்? மனசு. எஸ், பணம், காசு, அடுத்தவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்ன்ற ஒரு பிடிப்பு உங்க மனசுல இருந்தா மட்டும்தான் மாற்றம் வரும். உங்க குடும்பத்துல மாற்றம் வரணும்னா முதல்ல உங்க மனசுல மாற்றம் வரணும். உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா உங்க மனசுல தான் மாற்றம் வரணும். ஏன்னா மனசுக்கு அபரிமிதமான சக்தி. அதாவது இந்த மனசுனால அடைய முடியாதது அப்படின்றது ரொம்ப குறைவான விஷயங்கள் தான். நிறைய விஷயங்கள் மனசினுடையதான ஜோரான பலத்தினாலேயே அடைஞ்சுடலாம். அந்த மனசக்தியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும். அகம்பாவம், தற்பெருமை இதெல்லாம் வரும். பயம் வரும், குழப்பம் வரும், சந்தேகம் வரும். இதெல்லாம் வராம இருக்கும்னு யாரும் சொல்லல. வரும். பக்தியே பண்ணாலும் வரும். என்ன டக்கு 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 டக்குன்னு மாத்திண்டு சரி பண்ணிக்க முடியும். உங்க மனசினுடைய சக்தி உங்களுக்கு பயன்படணும், யாருக்கோ பயன்படக்கூடாது. இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல்ஸ் பார்க்கல, யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கலன்னா அவர்களுக்கு நல்ல பிரயோஜனம், நல்ல பணம் கிடைக்கும். உங்களுக்கு நீங்க சொல்லலாம் என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருந்தது, ரைட்டு, தப்பு கிடையாது. என்டர்டைன்மெண்ட் ஜாலிலாம் தப்பு கிடையாது. ஆனால் உங்க நேரத்தை தொலைச்சிட்டு எனக்கு வாழ்க்கை நேரமே இல்லைன்னு சொல்லும்படியான நிலைமை வந்துடக்கூடாது இல்லையா? அது முக்கியமாச்சே. ஸோ உங்களுடைய மனதின் சக்தி உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக 100% உங்க மனசனுடைய சக்தி எங்க போடுறோ, 100                                                                                                         அங்க கலக்கிறீங்க. நிஜமாவே சொல்றேன்.
யார்கிட்ட சண்டை போடணும், யார்கிட்ட ஆர்கிய பண்ணணும்னு 100% உண்மையாக உள்ளபடி சின்சியரா பண்றேன். அதே மாதிரி ஒரு விஷயத்துல குழம்பி பயந்து நடுங்கி படபடப்பாடி கற்பனையில போய் 100% அடுத்த யூஸ் பாசிட்டிவாக உங்கள் மனதின் சக்தி உங்களுக்கு உபயோகம் ஆகணும். சமர்த்த ராமதாசர் இதத்தான் பண்றார். உன் மனதின் சக்தி உனக்கு உபயோகம் ஆகட்டும். நீ கதல் எழுந்தாச்சா? இன்றைய நாள் இன்றைய நேரம் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன். This is my time. This is my life. This is my growth. This is all about my happiness. என் வாழ்க்கை, என் ஆனந்தம், என் வளர்ச்சி, என் மனம், என் தேவை. உங்கள் தேவைகள்ல கவனம் வைங்கோ. ஊர் உலகத்துல கவனம் வச்சு உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்க எந்த எல்லைக்கு போய் இந்த வாழ்க்கையை வாழணும்ன்றது நீங்க மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். சூழ்நிலையோ, சுற்றி இருக்கும் மனிதர்களோ, பணமோ, இடமோ, மனிதர்களோ அல்ல. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் தீர்மானத்தை எடுக்கணும். கணவன், மனைவி, குழந்தை, பந்துக்கள் எல்லாம் இருக்கட்டும். நீங்க முடிவு பண்றதுதான் உங்க வாழ்க்கை. உங்க முடிவு நல்லதா இருக்கட்டும். சமர்த்த ராமதாசர் தன்னுடைய சிஷ்யர்களை அப்படித்தான் உருவாக்குறார், உருவாக்கிண்டே இருக்கார். நம்மளும் அவரோட சிஷ்யர்கள் தானே, ரைட்? சமர்த்த ராமதாசர் கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய மனதிலே அழகான ஒரு மாற்றம் வருதுல்ல. அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இன்னி காலகட்டத்தை கூட நமக்காக அவர் உழைக்கிறார். நிஜமாவே நம்முடைய எண்ணங்கள் அழகா போக்கஸ்டா இருக்கிறார். சமர்த்த ராமதாசர் ரொம்ப டிசிப்ளின்டு குரு. நிறைய பேருக்கு ஏன் குருவை பிடிக்காதுன்னா ரொம்ப டிசிப்ளினா இருக்காங்க. நம்மளால டிசிப்ளினா இருக்க சொன்னா பிடிக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் நான் பெரியவன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு குழந்தைகளை டிசிப்ளினா இருக்குன்னு சொல்லுவோம். நான் ஆபீஸ்ல பாஸா இருக்கேன், மற்றவர்களை டிசிப்ளினா இருக்குன்னு சொல்லுவோம். பட் நாம எவ்வளவு டிசிப்ளினா இருக்கோம், ரைட்? நாம இன்னொன்று டிசிப்ளின் ஆக லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அது சமர்த்த ராமதாசர் எக்ஸசைஸ் பண்ணணும்னுவார், நாம ஜபம் ஜபிக்கணும்னு சொல்லுவார், டெய்லி படிக்கணும்னு சொல்லுவார், டெய்லி எழுதணும்னு சொல்லுவார், உலகத்தை கவனின்னு சொல்லுவார், மனசை பார்த்துக்கோன்னு சொல்லுவார். எல்லா விதத்திலையும் ஒரு டிசிப்ளின்டு லைஃப் சமர்த்த ராமதாசர். அது ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். சமயத்தில் யாராவது டிசிப்ளினா இல்லைன்னா அவர் கையில் ஒரு குச்சி வெளுத்து வாங்கி விட்டுருவார். முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன், ஒருத்தன் சமர்த்த ராமதாசோட ஒரு சிஷ்யன். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு, நிறைய மட்டங்களை நிர்வாகம் பண்ணக்கூடியவா இருந்தா அவர்கள் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் எதிர்பார்ப்பார். மடம் இப்படிதான் அப்படிதான் இருக்கணும், அது மீறி போச்சுன்னா அப்படி வெளுத்து வாங்கி விட்டுருவார் அந்த மட்டத்தை நிர்வாகம் பண்றவாள். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் அந்த மட்டத்தை நிர்வாகம் பண்றவாளுக்கு அங்க வரக்கூடிய ஜனங்களுக்கு உபதேசம் என்ற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற மகாமந்திரம் அத உபதேசம் பண்ண அதிகாரம் கொடுத்திருந்தார். அதை மாத்தி ஆல்ரெடி சொல்லிடப்படாது. மாத்தி ஆச்சுன்னா வெளுத்து நிஜமாவே குச்சி வச்சு வெளுத்துடுவார். அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னா இது ஒரு தனி மனிதனுடைய விஷயம் இல்லை. அந்த சிஷ்யன் ஏதோ சொல்றான்னு இல்லை, சமர்த்த ராமதாச சம்பிரதாயம்
அந்த சிஷ்யர்கள் வாழ்கின்ற காலத்தோட அது முடிய போற விஷயம் இல்லையே. அவ சிஷ்யர்கள் காலத்துக்கு அப்புறமா, சமர்த்த ராமதாசர் காலத்துக்கு அப்புறமா, இப்ப 400 வருஷம் கழிச்சு சமர்த்த ராமதாச சம்பிரதாயம் இருக்குன்னா அன்னைக்கு அது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது தவறான வழிகள்ல போகாம இருக்கும். இன்னொன்னு, ஒரு குரு ஃபேமஸ் ஆக என்ன ஆகும்னா நிறைய பேர் வருவார்கள். அப்ப பல பேர் வரும்போது என்னாகும், அதனுடைய அந்த குறிக்கோள், அந்த லட்சியம் எல்லாம் நீர்த்து போயிடும். நீர்த்து போகிறதுனா அவாவா நிறைய பேர் சேர 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 அந்த டிசிப்ளின் குறைஞ்சிடும். ஒவ்வொருத்தரா புதுசா ஏதாவது ஆட் பண்ணி விட்டுடுவா. கடைசியில பார்த்தா முக்கியமா சமர்த்த ராமதாசர் எதற்காக இவ்வளவு மட்டங்கள் ஸ்தாபிதம் பண்ணி, இவ்வளவு சத்சங்கம் எல்லாம் பண்ணி, இவ்வளவு கிரந்தங்கள்லாம் எழுதினாரோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது, அந்த பர்பஸ் சர்வ் ஆகாது. அந்த பர்பஸ் என்ன மாறி போயிடும். Too many cooks spoil the food சொல்லுவாங்க. நிறைய சமையல்காரா ஒரு வேலையை பண்ணும்போது ஒரு இடத்துல ஆளாளுக்கு ஒன்று சொல்லி கடைசியில் அந்த அழகாக வர வேண்டிய சாப்பாடு, ஜோரா வர வேண்டிய சாப்பாடுனுடைய தன்மையே மாறி போயிடும். யாரும் சாப்பிட முடியாம போயிடும். பல டைலர்கள் சேர்ந்து ஒரு துணியை தைச்சான்னா சரி வராது. சில விஷயங்கள் தான் பல பேர் சேர்ந்து பண்ணணும். அது கூட யாரா ஒருத்தர் மெயினா இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கரெக்டா பண்ணாதான் சரியா வரும். இப்ப இந்த மார்ச் ஃபாஸ்ட் இதெல்லாம் இருக்கும். அப்புறமா நிறைய பேர் சேர்ந்து கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு டான்ஸ் ஆடுவா, பாட்டு பாடுவா, வரைவா, இதான ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணுவா, ஹியூமன் டிசைன். நம்மளுடைய இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறது மாதிரிலாம் உண்டு. அது கூட எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், ரைட்? அப்ப கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா சரி வராது. அதாவது சமர்த்த ராமதாசர் குச்சி வச்சு வெளுத்து வாங்கி விட்டுடுவார். சில சந்தர்ப்பங்கள்ல சில சிஷ்யர்கள்லாம் கொஞ்சம் ஓவர் புத்திசாலித்தனம் செய்யறான், பைத்தியக்காரனா, ஆர்வ கோளாறு உண்டு. ஒரு சிஷ்யன் நல்லா பஜனை பாட்டு பாடுவான், அவ்வளவு நல்ல சங்கீதம் தெரியும். இந்த சங்கீதத்துக்கு எல்லாரும் மயங்குவா. அப்ப யாரோ ஒரு ஸ்திரீ ரொம்ப மயங்கி போயிட்டா. அவ இவனோட பாட்டுல மயங்கினோடனே இவனுக்கு தலைகால் புரியல. சமர்த்த ராமதாசர் குச்சி எடுத்து விளாசிட்டார். நீ 3 வருஷம் பாடவே கூடாதுட்டார். இப்படிலாம் சொல்லுவாளான்னு. சங்கீர்த்தனமா இருக்கணும். பாடி மண்டகணம் வளர்ந்து அது யாருக்கு பிரயோஜனம்? ஊர் உலகத்துக்கு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. இல்ல, தற்பெருமைக்காக பாடுறோம், தற்பெருமைக்காக உபன்யாசம் பண்றா, தற்பெருமைக்காக பண்றா, உலகத்துல அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ரைட்? அந்த ஆத்மார்த்தமா பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஆத்மார்த்தம் இருக்கணும். எந்த ஒரு விஷயமே ஆத்மார்த்தமா பண்ணணும். ஆத்மார்த்தம் ஹோல் ஹார்ட்டட் பண்ணணும், அப்பதான் சரியா வரும். இல்லைன்னா அது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும், ராங் எக்ஸாம்பிள். நீ 3 வருஷம் பாடக்கூடாதுன்னு, அதாவது நீலாம் பாடிட முடியாது. அப்புறம் 3 வருஷம் நீ வெறுமை ஜபி, நல்லா ஜபி அப்படின்னு சொல்லி, இன்னும் தாசபோதெல்லாம் ஒழுங்கா வாசின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளவு இது பண்ணி 3 வருஷம் அவன் எங்கேயுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணப்படாது பப்ளிக்ல. எஸ் எஸ், இது ஒரு அழகான விஷயம். சிலதெல்லாம் அப்படிதான் இருக்கணும். சில சந்தர்ப்பங்கள் நமக்கு தோணும், குரு ரொம்ப கठोरமா இருக்கா, கடினமா இருக்கா. பின்ன இது உங்களை பத்தி மட்டும் விஷயம் இல்லையே, நீ உங்களை சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கும் உள்ள விஷயமாச்சே. உங்க குடும்பம், உங்க சமுதாயம், உங்களுக்கு தெரிஞ்சவர்கள், இந்த தேசம் எவ்வளோ இருக்க. இது உலகத்து வரைக்கும் ஒரு தனி மனிதனுடைய ஒரு விஷயம் உலகம் வரைக்கும் பாதிக்க. ஒரு பயங்கரவாதி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போய் எங்கேயாவது இடத்துல
எல்லாரையும் பாடுபடுத்துறான்னா அது அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லையே, உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்ப அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். 3 வருஷம் அந்த சிஷ்யன் தனியா உட்காந்து நாமஜபம் பண்ணி எல்லாம் பண்ணி அதன் பிறகு அடங்கி, முதல்ல புரியாது நான் என்ன தப்பு பண்ணேன், இதெல்லாம் ஒரு தப்பா, இது ஒரு விஷயமா, எனக்கு பொறாமையெல்லாம் கிடையாது, ஆர்கியூ பண்ணுவோம். நம்ம நிறைய சிஷ்யா இருக்காளே, இது பொறாமையெல்லாம் கிடையாதுன்னு. அது பொறாமைன்னு புரிஞ்சுக்கிறதே கொஞ்ச நாள் ஆகும். சில பேர் சொல்ல இது ஒரு தப்பா, நான் ஆசைப்படுறது தப்பா அப்படின்வா. ஆசைப்படுறது தப்பா சரியான்றது விஷயத்தை பொறுத்து இருக்கு, ஆளை பொறுத்து இருக்கு, நேரத்தை பொறுத்து இருக்கு, இடத்தை பொறுத்து இருக்கு. பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் நடக்கும் ஒரு விஷயம். நான் என்ன பூஜை பண்றேன், என்ன நாமஜபம் சில பேர் தானே சொல்லிப்பா. அது என்ன பூஜையா, தனக்கே பூஜையா, நல்ல நாமஜபமா, தற்பெருமை நாமஜபமான்னு குருவுக்கு தானே தெரியும். அதனால குரு உங்களுடையதான மனசின் தன்மையை பொறுத்து உங்களுக்கான சிக்ஷையோ தீட்சை சிக்ஷா தீக்ஷான்னு சொல்லுவார். சிக்ஷையும் கொடுப்பார். சிக்ஷை தான் தண்டிக்கிறது, கண்டிக்கிறது. ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இல்ல கண்ட்ரோலே இல்லாம ஒரு கரண்ட் வந்து வச்சுக்கோங்களேன், சரி வராத, பொருட்களுக்கு டேமேஜ் ஆகும். ரைட்? இந்த அகம்பாவம் தற்பெருமை எல்லாம் அன்கண்ட்ரோலபிள் விஷயமா இருந்ததுன்னா கஷ்டம். கட்டுக்கடங்காத வெள்ளம் வந்துருச்சுன்னா ஊரே நாசம் பண்ணுது. ரைட்? இப்போ பூச்சி மருந்தெல்லாம் அடிப்போம், இல்லாட்டி என்னன்னா ஃபுல்லாக அடிச்சு எடுத்துடும். பூச்சி மருந்து அடித்தா பூச்சிலாம் சாகும், செத்தாதான் பயிரை காப்பாற்ற முடியும். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த அகம்பாவம் தற்பெருமையெல்லாம் பூச்சி, அதுக்கு குருவினுடைய சிக்ஷை, அதுதான் பூச்சி மருந்து. அதை அடித்தா தான் உங்களை காப்பாற்ற முடியும். அதனால உங்க தற்பெருமை, அகம்பாவம், பொறாமை, பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் வளர்க்காம அதை அழிச்சுட்டே இருப்பார். அதான பெரிய வேலை. அப்படி சமர்த்தராமதாசர் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், பகு ஸ்ரத்தையோட. சாதாரண காரியம் இல்லை, மிகப்பெரிய காரியம். சமர்த்த ராமதாசர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சமர்த்த ராமதாசருடைய முக்கியமான ஒரு சிஷ்யர் கல்யாண் சுவாமி. எல்லாருமே முக்கியம்தான். சில பேர் ப்ராமினெண்டா அவருடைய சரித்திரத்தில் வருவார். கல்யாண் சுவாமி ஒரு சந்தர்ப்பத்தில் கல்யாண் சுவாமி சமர்த்த ராமதாசரோட இருந்துட்டு இருக்கார். சமர்த்த ராமதாசர் படுத்துட்டு இருக்கார். எப்பொழுதுமே சரண சேவை பண்ணுவார் கல்யாண் சுவாமி. சமர்த்த ராமதாசர் காலெல்லாம் பிடிச்சு விடுவார். சமர்த்த ராமதாசர் சில நேரம் அலோவ் பண்ணுவார், சில சமயத்தில் அலோவ் பண்ண மாட்டார். சில சமயத்தில் சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், சில சமயத்தில் யாருக்குமே அந்த பாக்கியம் கிடையாது. குரு பல விஷயங்களை உத்தேசிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரையும் தன் பக்கத்தில் விடுவார். எல்லாரையும் எல்லா சமயத்திலையும் எல்லா விதத்திலையும் தன் பக்கத்தில் நெருங்க விடுறது கிடையாது, அவசியமும் கிடையாது. சில சந்தர்ப்பங்கள்ல தள்ளி வைக்கணும்னா தள்ளி வச்சா தான் நமக்கு ஒரு நிதானம் வரும். குருவோடையே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. குருவை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாலும் நம்ம வேலையை பண்ணணும். அப்ப ஒரு நாள் சமர்த்த ராமதாசருடைய காலெல்லாம் பிடிச்சு விட்டு இருக்கார் கல்யாண் சுவாமி. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிற சில சந்தர்ப்பங்கள் சமர்த்த ராமதாசர் உடனே தூங்கிடுவார். சில சமயத்துல தான் பேசிட்டு இருப்பார். கல்யாண் சுவாமியும் பதில் சொல்லிட்டு இருப்பார். சில சந்தர்ப்பங்களை சமர்த்த ராமதாஸ் கண்ணு மூடி படுத்தினார். கல்யாண் சுவாமிக்கு தெரியும் ராமதாசர் தூங்கிட்டாரா இல்லையான்னு. அன்னைக்கு ராமதாசர் தூங்கல, சமர்த்த ராமதாசர் தூங்கல. அதே 12 மணி ஆயிடுச்சு.
அப்படியே ஒரு காலெல்லாம் பிடிச்சு விட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு சப்தம் எல்லாம் கேட்கறது. அப்ப கல்யாண சுவாமி கவனிச்சாச்சு, யாரோ சில திருடர்கள் மட்டத்துல நுழைஞ்சு திருடறதுக்கு வந்திருக்கா ஸ்டோர் ரூம்ல எல்லாம். ஸோ இது வந்தவொடனே கல்யாண சுவாமி என்று கால் பிடிக்கிற அந்த ஸ்ரத்த மாறுறது, கவனம். அது வரைக்கும் கால் பிடிக்கிற ரொம்ப ஸ்ரத்தையோட பார்த்து பார்த்து கால் பிடிச்சு விட்டுருந்தார். இப்ப கால் பிடிக்கிறது இல்லை, ஸ்ரத்த மாறிடுத்து. ஏன்னா கவனம் அங்க போகிறது. சமர்த்த ராமதாசர் கேட்டார், என்ன கல்யாண் கலப்பா இருக்கடா, தூக்கம் வந்தாச்சா, இப்படி போர் அடிக்கிறதா, நீ கால் பிடிக்கிற மெத்தட் மாறுறதே அப்படின்ட்டா. டக்குன்னு பிடிச்சிட்டார். குருவுக்கா தெரியாது, எல்லாம் தெரியும். ஆனாலும் பல சந்தர்ப்பங்கள்ல தெரியாத மாதிரியே இருப்பார்கள். பல சந்தர்ப்பங்கள்ல குரு வெளில காட்டிக்கவே மாட்டார். குரு தன்மை அதை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம் வச்சுக்கோங்க. அப்ப சமர்த்தராமதாஸ் இப்படி கேட்டோடனே கல்யாண் சுவாமி சொன்னார், மன்னிக்கணும் குருநாதா, நம்மளுடைய மதத்தினுடைய ஸ்டோர் ரூம்ல சில திருடர்கள்லாம் நுழைஞ்சிருக்கா, அதாவது சாமான்லாம் எடுக்க போறா, அதுல கவனம் போயிடுத்து, மன்னிச்சுக்கோங்க. சமர்த்தராமதாசருக்கும் அவ்வளவு அழகா சென்ஸ் பண்ண தெரியும். சமர்த்தராமதாஸ் சொன்னார், என்ன சொன்னார், நாளை பார்ப்போம். ராதே கிருஷ்ண. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीतारामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.